சிஎம் சார் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். அதுவும் யார் கூட நம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காங்க, நம்ம ஜீவாவும் தேவா அந்த குட்டி பசங்க கூட தான் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு சின்ன அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு. ஜீவா தேவா அப்படின்ற 2 பிள்ளைங்களும் வந்து அண்ணன் தம்பிங்க. அவங்க தாய் மாமா தான் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் வந்து கத்துத்தர. அவங்க அம்மா அப்பாக்கு எதுவும் அந்த அளவுக்கு எல்லாம் தெரியாது. அந்த தாய்மாவை பார்த்தா என் தம்பியை பார்த்த மாதிரியே இருந்தது. ஏன்னா அவன் அது மாதிரிதான். அந்த பிள்ளைங்க ஒரு சில தத்துவம்லாம் சொல்லும். அது பண்ற ஒரு சின்ன சின்ன சேட்டைகள்லாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சவால்லாம் பயங்கரமா விடுவாங்க. உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்ட்டு எல்லா செலிபிரிட்டியும் கூப்பிட்டு அவங்கள வம்புக்கு இழுக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. இதுல என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த வயசுல பண்ணா நம்ம இப்படி ரீச் ஆயிடுவோம் அப்படின்றத இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி இடத்துலாம் பாத்தீங்கன்னா 13 வயசு 16 வயசு இந்த மாதிரி வயசுக்கு அப்புறம் தான் போனே தொடணும், இந்த மாதிரி சோசியல் மீடியால அவங்க வரணும் அப்படின்ற சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப சூப்பரான சட்டம். ஆனா நம்ம தமிழ்நாடு நம்ம சிஎம் இந்த டைம்ல இது மாதிரி பண்ணதுன்றது வந்து இப்ப வளர்ற பசங்களுக்கு அது வந்து தடுக்க வேண்டிய விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் மேல ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நாட்டு நடப்புலும் பார்த்தோம்னா பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு கிடையாது. டெய்லி ஒரு நியூஸ் என்னன்னா பெண்கள் கற்பழிப்பு, கூட்டு கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயம்தான் நடக்குது. அதெல்லாமே அவர் காதுல கொஞ்சம் போட்டுக்கிட்டு அது என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு கொஞ்சம் பார்த்தாருனாலும் இந்த ரீல்ஸ் பண்ற டைம்ல அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாத இப்போ ரீசெண்டா தூத்துக்குடியில கன்னிமொழி அவர்கள் போயிருக்காங்க, துரத்தி அடிச்சிருக்காங்க. உங்க ஆட்சியில இது மாதிரி நடக்குது, கேட்பார் மேற்பார் இல்லையே அப்படின்ட்டு துரத்தி அமைச்சிருக்காங்க. இந்த டைம்ல அவர் இது பண்ணது நிறைய தாய்மார்களுக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். அதுவும் இல்லாத அன்பின் பொய்யாமொழி அவர்கள் இப்படி பண்ணுவார் நான் நினைச்சே பார்க்கல. ஏன்னா அவருக்கு படிப்புக்கு எந்த அளவுக்கு ஊக்கம் கொடுக்குறாரோ அதே மாதிரி அந்த பசங்களோட டேலண்ட்டுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டியதான். ஆனா நீங்க இவங்க தான் முன்னுதாரணம் அப்படின்னு காமிச்சிட்டீங்கன்னா படிக்கிற பசங்களுக்கும் வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கும். இன்னும் வர ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணா நம்ம இந்த மாதிரிலாம் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். இப்போதைக்கு நம்ம நாட்டு நிலவரத்துக்கு இது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு நான் அன்பின் பொய்யாமொழி அவர்களுக்கும் சரி, நம்ம சிஎம் சாருக்கும் சரி அது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதான் தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க டெய்லி பேப்பர் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன், டெய்லி சோசியல் மீடியா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன், டெய்லி எதனா ஒரு பெண்களை பத்தி ரேப்பு இது மாதிரிலாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு அது எவ்வளவு தடுக்க முடியும், எப்படி தடுக்க முடியாது, எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றத எங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாத ஈஸி இல்லைங்க. ஒரு பெண்ணை வந்து ஒரு வீட்டுல இழந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் போய் நம்ம ஆறுதல் சொல்றதெல்லாம் வந்து அதெல்லாம் ஏத்துக்கப்படாத ஒரு விஷயம். இதே ஒரு உங்களுடைய வீட்லயும் சரி, உங்க எம்எல்ஏ எம்பி இந்த வீட்டுல மாதிரி இந்த மாதிரிலாம் நடந்தா நீங்க விட்டுடுவீங்களா? அதை மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி தயவு செஞ்சு இதுக்கு நல்ல தக்க தண்டனையும் சரி நல்ல நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.